பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதானவர் உயிரிழந்தது குறித்து நீதிபதி நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. வழக்கறிஞர் அன்வர்தீன் உடல்நலக்குறைவால் மதுரை மத்திய சிறையில் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது நீதிபதி நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். என்ன கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது? என்ன விவரம்? கார்த்திகா, பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான தண்டபாணி மரத்தின் 100 கோடி மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடியாக பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் உடல்நலக்குறைவு காரணமாக மதுரை மத்திய சிறை தலைமையிலிருந்து உயிரிழந்தார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற காவலில் இருந்த கைதியின் மரணம் தொடர்பாக சட்டப்படி மேற்கொள்ளப்படும் விசாரணையின் ஒரு பகுதியாக மதுரை முதலாவது விரைவு நீதிபதி ராஜபிரபு அவர்கள் தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கை சிபிசிஐடியினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிற சூழலில் முதல் கட்டமாக தற்பொழுது அந்த கைதியுடைய உயிரிழந்த கைதியுடைய உறவினர் கேட்கும் பொழுது அவர்கள் கூறியது என்னவென்றால், இந்த இவருடைய மரணம் சம்பந்தமாக உயர்மட்ட விசாரணை வேணும் என்கிற விஷயத்தை அவருடைய உறவினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த அவருடைய உறவினர்கள் கூறியதாவது, அன்வர்தீன் கடந்த 8 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு தனியாக இயங்க முடியாத உடல்நிலையில் இருந்ததாக தெரிவித்தனர். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த அவர் எந்த செயலும் தனியாக மேற்கொள்ள முடியாத நிலையில் இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். மேலும் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்ட போது அவரது உடல்நிலை குறித்து நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டதாகவும், இருப்பினும் அதற்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்கின்ற விஷயத்தையும் அவருடைய உறவினர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறைச்சாலை அழைக்கப்பட்ட உடனேயே அவர் மருத்துவ காவலில் வைக்கப்பட்டதாகவும், அது குறித்த தகவல் குடும்பத்தாருக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தற்போது கூறியிருக்கிறார்கள். மேலும் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சம்பந்தப்பட்ட விவரங்களும் தாமதமாகத்தான் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் சம்பந்தப்பட்ட அந்த அன்வர்தீனுடைய உறவினர்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளாக சிவில் மற்றும் அறக்கட்டளை தொடர்பான வழக்குகளை நடத்தி வந்த அன்வர்தீன் நில மோசடி தொடர்பான ஆவண பதிவுகளில் நேரடியாக சம்பந்தம் இல்லாதவர் என்றும், சட்ட ரீதியாக வழக்குகளை மட்டுமே நடத்தி வந்தவர் என்றும் அவருடைய உறவினர் கூறியிருக்கிறார்கள். பக்கவாத நோயாளியான அன்வர்தீனுக்கு சிறையிலும் மருத்துவமனையிலும் வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அவரது மரணத்தின் உண்மை காரணத்தை வெளிக்கொணரும் வகையில் உயர்மட்ட அல்லது நீதித்துறை விசாரணைக்கு அரசு உத்தரவிடும் என்ற விஷயத்தை உறவினர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். கார்த்திகா, பழனி நில மோசடி விவகாரத்தில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் உயிரிழந்த விவகாரத்தில் நீதிபதி நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.